வெல்கம் பேக் டு ஜிஆர்கே லா அசோசியேட். நான் உங்கள் அட்வொகேட் ராஜ்குமார், சென்னை ஹைகோர்ட். செகண்ட் மேரேஜ், விவாகரத்து வாங்காமல் செய்யக்கூடிய இரண்டாவது திருமணம் செல்லுபடி ஆகுமா ஆகாதா? பிஎன்எஸ் பிரிவு 82 படி முதல் திருமணம் விவாகரத்து ஆகாமல் இரண்டாவது திருமணம் செய்தால் சட்டப்படி குற்றம். அதற்கு தண்டனையாக 7 வருடங்களும் அதிகபட்ச தண்டனையாக 10 வருடங்கள் வரை தண்டனை விதிக்கலாம். அப்ப செகண்ட் மேரேஜ் பண்றதுக்கு என்ன சார் வழி? நீதிமன்றத்தால் முதல் திருமணம் செல்லுபடியாகாது என்ற தீர்ப்பு இருக்கணும். அது இருந்துச்சு அப்படின்னா நீங்க செகண்ட் மேரேஜ் பண்ணலாம். ரெண்டாவது ஆப்ஷன், கணவனோ மனைவியோ 7 ஆண்டுகள் தொடர்பு இல்லாமல், கணவன் எங்க இருக்காருன்னு தெரியாம இருந்து, மனைவி எங்க இருக்காங்கன்றத தெரியாமல் இருந்து, அந்த கான்டாக்டே எங்கே இருக்குது என்னன்ற ஒரு விஷயங்கள் எதுவுமே தெரியாமல் இருக்கும் பொழுது இன்னொரு திருமணம் செய்தால், இரண்டாவது திருமணம் செய்தால் செல்லுபடியாகும். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் சார், இந்த எங்களுக்குள்ள சண்டை இல்லை, சச்சரவு இல்லை, எந்த பிரச்சனையுமே கிடையாது, டவுரி கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது, இல்லை எங்கள் வீட்டுக்காரர் வந்து பார்த்திங்கன்னா மென்டலி கொஞ்சம் சேஞ்ச் மாதிரி இருக்கார், அவருக்கு ஹைப்போ லெவல் ரொம்ப கம்மி, டெஸ்ட் பண்ணி பார்த்ததில்ல, இதை மறைச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க, அதேமாதிரி என் மனைவி இது மாதிரி மறைச்சு எனக்கு திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படிங்கும்போது இதை சட்டப்படி நீங்கள் நீதிமன்றம் வாயிலாக கொண்டு போய் இந்த திருமணத்தை செல்லா திருமணமாக்கி அடுத்து நீங்கள் இரண்டாவது திருமணம் செஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு ஆண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பெற்றுவதற்கு, அதாவது ஃபிசிக்கல் கான்டாக்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அதுக்கு தகுதியற்றவர், அந்த கெப்பாசிட்டி கிடையாது அவருக்கு, தோற்றம் மட்டும் ஆண் மாதிரி இருக்குது, மற்றபடி அந்த மாதிரியான எந்த ஒரு இதுவுமே அவர்கிட்ட இல்லை அப்படிங்கனாலும் கூட அதையும் நீதிமன்றத்தில் அவருடைய டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா செமன் அனலைஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை டெஸ்ட் பண்ணி அதில் கவுண்டிங் எவ்வளோ இருக்குது, ரெண்டாவது இதெல்லாம் பார்த்து அவங்க உண்மையிலேயே வந்து குழந்தை பெற்றதுக்கு தகுதியானவரா தகுதி இல்லாதவர்னா அரசு மருத்துவர் வந்து பார்த்திங்கன்னா சான்று கொடுத்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி பண்ண முடியுமா, சரி பண்ண முடியாதா, இல்லை இவர் வந்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபட தகுதியற்றவரான்றதை பார்த்து தகுதி இல்லாதவர் அப்படின்னு தெரிஞ்சுன்னா நீதிமன்றம் மூலியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக, ஏன்னா அது வந்து ஒரு பெண்ணை மனதளவிலும் உடலளவிலும் சமுதாயத்தில் அவளை தனிப்பட்ட முறையிலையும் வந்து பாதிக்கக்கூடிய விஷயம். அந்த மாதிரி விவாகரத்து வாங்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெண்ணை பொறுத்த வரையும் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு பீரியட்ஸே ஆகலை, மாதவிடாயே ஆகலை, ஆனால் அதை மறைத்து திருமணம் செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. செஞ்சுட்டு கல்யாணத்துக்கு அப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா மாதவிடாய் வர்ற மாதிரியே பண்ணிட்டு இருக்கும்போது நாளைக்கு ஒரு நாள் கணவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மனைவிக்கு மென்சஸ் ஆகலை, இந்த மென்சஸில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இந்த மாதிரியான பிரச்சனை, அவங்க 5 வருஷம் 6 வருஷம் மென்சஸே ஆகலை, அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் அவங்க எடுக்கவே இல்லை, இதெல்லாம் செய்யாமல் மறைச்சி திருமணம் செஞ்சுட்டாங்க, என்னால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதுனால குழந்தை பெற்றுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்குது, இதனால நான் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன், அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க குழந்தை பெற்ற தகுதி இல்லாமல் இருக்காங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் சரியாகாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அட்வான்ஸ் டெக்னாலஜி எவ்வளோ இருக்குது, ஆனால் கணவன் மனைவியோட விருப்பம் தானே, அப்படிங்கும்போது கணவன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் மூலியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அஃபிடவிட் ஒன்று தாக்கல் பண்ணாங்க அப்படின்னா நீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற தீர்ப்பு கொடுத்து அவங்க 2 பேத்துக்கு விவாகரத்து கொடுக்கலாம். இந்த மாதிரி தான் விவாகரத்து வந்து வாங்க முடியும். ஒரு சில விஷயங்களில் இரண்டாவது திருமணம் செய்வதற்கு முதல் திருமணத்தை சட்டப்படி செல்லாது என்று அறிவித்த பிறகுதான் நீங்கள் 2ஆம் திருமணம் செய்ய வேண்டும். இந்த இன்லீகல் ரிலேஷன்ஷிப்னால நிறைய பிரச்சனைகள் வரும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லைஃப் எதனால பிடிக்கலன்றத தகுந்த காரணங்களை நீதிமன்றம் மூலியமாக கொண்டு போய் அவங்களும் மனசு விட்டு பிரிஞ்சு நீங்களும் மனசு விட்டு ஓகேன்னு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, மியூச்சுவல் வந்து கன்சல்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சுக்கலாம். இல்லை எனக்கு வந்து வாழ பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தனியாக நீங்கள் ஒரு பெட்டிஷன் போட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன காரணங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து அதுக்கேற்ற கன்சல்டேட் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டிவோர்ஸ் வாங்கிக்கலாம். எவ்வளோ வழி இருக்குது. இதை வந்து சட்டப்படி நீங்கள் செஞ்சுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் திருமணத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் திருமணத்தை செய்யலாம். இதெல்லாம் இல்லாமல் கணவனோ மனைவியோ உயிரோடு இருக்கும் பொழுது கணவனுக்கு தெரியாமல் வந்து மனைவி இன்னொரு திருமணம் செய்வது, மனைவிக்கு தெரியாமல் இன்னொரு திருமணம் கணவன் செய்வது, இது போன்ற செயல்கள் வந்து பிஎன்எஸ் 82 படி குற்றமாகும். இதுக்கு வந்து குறைந்தபட்ச தண்டனை 7 ஆண்டுகள், அதிகபட்ச தண்டனை 10 ஆண்டுகள். இதுதான் விஷயம். மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது அட்வொகேட் ராஜ்குமார். தேங்க்யூ.